நாளை பொதுத் தேர்வு எழுத காத்து கொண்டிருக்கும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். தேர்வில் மிகவும் முக்கியமானது வினாத்தாளை நன்கு வாசிப்பது. வினாத்தாளை நன்கு வாசித்து எந்த வினாவினை நாம் எழுதப் போகிறோம் என்பதனை உறுதி செய்து கொள்ளுங்கள். உறுதி செய்த பின்பு விடைத்தாள் மேலாண்மை என்பது மிகவும் முக்கியமானது. முதலில் 1 மதிப்பெண் வினா பகுதியில் 1 முதல் 14 வரையிலான வினாக்களை தெளிவாக அதன் குறியீடுகளுடன் எழுத வேண்டும். பின்பு இலக்கண பகுதி. இலக்கண பகுதியில் நாம் செய்த மாற்றங்களை அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும். புணர்ச்சி மற்றும் பகுப்பத உறுப்பிலக்கணங்கள் எழுதும்போது அதற்கான கட்டமிட்டு அதனை எழுதி காட்ட வேண்டும். 2 மதிப்பெண் வினாக்கள் செய்யுள் பகுதியிலும் உரைநடை பகுதியிலும் இருந்து வரும் 2 மதிப்பெண் வினாக்களை எழுதும்போது அதற்கு உள் தலைப்பிட்டு எழுத வேண்டும். முக்கியமான பகுதிகளை அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும். பின்பு 4 மதிப்பெண் வினாக்கள், அதாவது சிறு வினா எழுதும் பொழுது ஒரு பக்க அளவில் எழுதி அதில் முக்கியமான இடங்களை அடையாளமிட்டு, அதாவது அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும். உள் தலைப்பிடுதல் என்பது மிகவும் முக்கியமானது. அணி இலக்கணம் இல்லை கொடுக்கப்பட்ட குறட்பாவில் அணியினை காண்பது, அந்த பகுதியை எழுதும் பொழுது அணி விளக்கம், எடுத்துக்காட்டு, அதாவது உதாரணம், அதை எடுத்துக்காட்டு, விளக்கம் முதலியவற்றை எழுதி அதனை தெளிவாக தலைப்பிட்டு ஒரு பக்க அளவில் எழுத வேண்டும். நயம் பாராட்டல், பழமொழி விளக்கம் இவற்றை எழுதும் போதும் ஒரு பக்க அளவில் எழுத வேண்டும். அடுத்த பகுதி நெடுவினா. நெடுவினா பகுதியில் ஒரு பக்க அளவில், அதாவது முழு பக்க அளவில் தொடங்க வேண்டும் நெடுவினாவினை. நெடுவினாவினை எழுதும்போது செய்யுளில் 1, உரைநடை, துணைப்பாடம் 3லிருந்தும் தலா ஒவ்வொரு வினாக்கள் எழுத வேண்டும். 3ஐயுமே குறைந்தது 3 பக்க அளவில், 3 பக்க அளவில் குறிப்பு சட்டகம் அமைத்து முன்னுரை, முடிவுரை இவற்றினை தெளிவாக அமைத்து 3 குறிப்பு சட்டகமும் வெவ்வேறு வடிவத்தில் அமைத்து அதனை வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நெடுவினாவிலும் மேற்கோள்கள், செய்யுள் வினாக்களில் மேற்கோள்கள் காட்டும்போது நெடுநல் வாடை என்றால் நெடுநல் வாடை பாடலையோ, கம்பராமாயணம் என்றால் கம்பராமாயண பாடலையோ மேற்கோள் காட்ட வேண்டும். உரைநடை பகுதிகளிலும் மேற்கோள் காட்டுதல் என்பது முக்கியமானது. துணைப்பாட பகுதியில் கேட்கப்படும் வினாவினை பொறுத்து உரை மேற்கோள் காட்டப்பட வேண்டும். மேலும் வினா எண் 43 செவி குறை மாணவர்களுக்கான வினா. அவ்வினாவினை நாம் என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. பின்பு கடைசி பகுதி 47வது வினா. என்ன வினா என்றால் மனப்பாட பகுதி. இவ்வினாவினை எழுதும் பொழுது கண்டிப்பாக பாடலை எழுதி பாடலின் ஆசிரியர் மற்றும் பாவகையை குறிப்பிட வேண்டும். 47வது வினாவில் வினா, இறுதி வினா. அந்த வினாவில் திருக்குறளின் இறுதி பகுதியோ அல்லது தொடக்க பகுதியோ கொடுக்கப்படும். அவ்வினாவினை திருக்குறளை எழுதி அதன் பாவகை, திருக்குறளின் பாவகை குறள் வெண்பா, அப்பாவகையை காட்டுதல் என்பது தனி சிறப்பானது. மேலும் தலைப்புகள் அனைத்தையும் தேர்வு முடிந்த பின், தேர்வினை தொடர்ந்து 3 மணி நேரம் எழுதக்கூடாது. ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாடியே முடித்து எல்லா வினாக்களையும் சரியாக எழுதியுள்ளோமா, வினா எண்களை சரியாக போட்டுள்ளோமா, மேலும் அந்த முக்கியமான பகுதிகளை அடையாளமிட்டு அடிக்கோடிட்டு காட்டியுள்ளோமா என்பதனை சரிபார்க்க வேண்டும். இவ்வாறாக நேர மேலாண்மை செய்து எல்லோரும் முழு மதிப்பெண் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.